சற்று முன்பு கிடைத்துள்ள செய்தி, திண்டுக்கல் ஏஆர் டைரி நிறுவனம் நெய் தயாரிக்க விதிக்கப்பட்ட தடை தொடரும் என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சையத் நிஜாமுதீன் இணைந்திருக்கிறார். சையத், இந்த உத்தரவு குறித்து, வழக்கின் பின்னணி குறித்த விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம் மகன். திண்டுக்கல் மாவட்டத்தில் இயங்கி வரும் ஏஆர் டைரி நிறுவனத்தின் சார்பில் ராஜலட்சுமி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு வழக்கு தொடர்ந்தார். அதில் தங்கள் நிறுவனம் 1995 ஆண்டு முதல் நெய், வெண்ணெய் மற்றும் பால் பொருட்கள் உற்பத்தி செய்வதாகவும், திருப்பதி தேவஸ்தானத்தில் அந்த லட்டு தயாரிக்க நெய் விநியோகம் செய்யும் ஒப்பந்தத்தை கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தங்கள் நிறுவனத்தில் வழங்கப்பட்டு, அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 10 லட்சம் கிலோ நெய் அனுப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த திருப்பதி லட்டு தயாரிக்க தங்கள் நிறுவனம் மட்டும் இல்லாமல் வேறு 4 நிறுவனத்திலும் அந்த ஒப்பந்தம் வழங்கப்பட்டு, தமிழகத்தில் தங்கள் நிறுவனம் மட்டுமே நெய்யை அனுப்பி வைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை குறித்து குஜராத்தை சேர்ந்த நிறுவனம் அனுப்பிய நெய்யில் கலப்படம் கண்டறியப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்த தங்கள் நிறுவனத்தின் மீது ஏன் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யக்கூடாது, மேலும் கருப்பு பட்டியலில் ஏன் சேர்க்கக்கூடாது என விளக்கம் கேட்டு திருப்பதி தேவஸ்தானம் தரப்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அதற்கு உரிய விளக்கம் அளித்த பின்னரும் தங்கள் நிறுவனத்தின் மீது அந்த எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாமல் அந்த நெய் அளவை உற்பத்தி செய்வதற்கு தடை விதித்து ஒரு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த நெய் நிறுவனம் தரப்பில் அந்த நெய் மட்டும் இல்லாமல் அனைத்து அந்த பொருட்களையும் அந்த விநியோகம் மற்றும் தயாரிப்பு செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தற்போது அந்த நெய் தெரிவித்து பிறப்பதற்கு அந்த வர்த்தக ரீதியாக உரிமைக்கு நிறுத்தி வைக்க பிறப்பிக்கப்பட்ட அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது. இந்த வழக்கானது நீதிபதி லட்சுமிநாராயணன் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது, விசாரணை ஏஆர் டைரி அந்த ஃபுட் தரப்பிலிருந்து நெய் தயாரிக்க வழங்கப்பட்ட உரிமத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்த உத்தரவை பாதுகாப்பு அலுவலர் அந்த உத்தரவானது தொடரும் என தெரிவித்த நீதிபதி, அதே நேரத்தில் அந்த பதப்படுத்துதல் விற்பனை செய்வதை தொடரலாம் என உத்தரவிட்டனர். மேலும் இந்த வழக்கு குறித்து ஒன்றிய அரசின் உணவுத்துறை பாதுகாப்பு தர நிலைய அந்த அதிகாரி பதில்மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வழக்கின் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சையத் நிஜாம்.